இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். ஐயா, உனக்கு நீ ஊழியம் செய்யறதுக்கு பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐஸ்வர்யவான் இல்லைன்னு எனக்கு வருகிற லெட்டர்களை பார்ப்பேன், எனக்கு வருகிற வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன், எனக்கு எழுதுகிற மக்கள் அத்தனை பேரும் எனக்கு குடுன்னு தான் கேட்டுட்டாங்க. இது மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க நிறைய பேர், எனக்கு எழுதுறாங்க. நானும் ஊழியம் தான் செய்கிறேன். ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை எல்லாருக்கும் சோதனை வரும், சோதனை வராமல் இல்லை. இது சோதனை கர்த்தரிலிருந்து வருதா இல்லாட்டி பிசாசிட்டிருந்து வருதா? முதல்ல பார்த்தோம், விசுவாசிக்கும் போது பொறுமை தேவைப்படும், அது சோதனை கிடையாது. பொறுமையா இருக்கிறது சோதனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ப்ராப்ளம் வரும், எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் வரும்போது ஈவன் நிறைய இதுல பார்க்கணும், the more we are tested, God is going to provide us the best things. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அலைகள் இப்படி போயிட்டு மேலே கீழே போயிட்டு இருக்கும், மேலே ஏறும் அப்புறம் கீழே இறங்கும். இது மாதிரி தான் லைஃப்ல இது அமர்ந்த தண்ணீர் லண்டன் சங்கீதம் 23 கூறப்பட்டிருக்கும். அமர்ந்த தண்ணீர் லண்டன் கொண்டு போய் விடுகிறார்னு போட்டிருக்கோம். இது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்னைக்கு கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், அவன் புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டன் என்னை கொண்டு போய் விடுகிறார், ஆத்மாவை தேற்றி அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப அந்த அமர்ந்த தண்ணீர் ரெண்டு தான் இன்னைக்கு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இன்ஃபேக்ட் விச்கிராஃப்ட்ல ஒரு லெசன் ஒன்று இருக்குது. when you see a water with roughness, that is அலம் பாஞ்சி புரண்டு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விச்கிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல அமைதியா தண்ணி நின்றுட்டு இருந்துச்சுன்னா அந்த தண்ணி ஆசீர்வாதமானது. இதெல்லாம் நிறைய பேருக்கு சொன்னா புரியாது. இந்த காலத்துல விச்கிராஃப்ட் பார்க்கறான், நான் பார்க்கலங்க, பார்க்கறவங்க எழுதி வைக்கிறத நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி போட்டிருக்கு. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. டெஸ்ட் பண்ணுவாரு. ஒரு ஆளுக்கிட்ட ஒரு இதை கொடுத்தாருன்னா அந்த இதுக்கு நம்ம கேபபிளா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா நிறைய சாமான கொடுத்துட்டோம்னா, இப்ப 5 தாலந்து 10 தாலந்து 1 தாலந்து இயேசு சொன்ன எக்ஸாம்பிள பார்ப்போம். 10 தாலந்து கிட்ட கொடுத்த அந்த தாலந்து கொடுத்தவொடனே 10 தாலந்தா இன்னொரு 10 தாலந்தா மல்டிப்ளை பண்ணான். அவன்கிட்ட அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுக்குறாரு. இன்னொரு 5 தாலந்துக்கு கொடுத்தவனுக்கிட்ட 5 தாலந்து கொடுக்குறாரு. இன்னொரு கொடுத்த உடனே அவனுக்கும் 5 பட்டணங்களுக்கு மேல அதிகாரியா வைக்கிறாங்க. ஆனா ஒரு தாலந்து வச்சிருக்கேன் சோம்பேறி. அவன் பயந்தான். ஒன்னு he had fear, ரெண்டாவது பயப்படுறான், ரெண்டாவது சோம்பேறி. அவன் ஒண்ணு செய்யாம இருக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த சோம்பேறித்தனத்துல உட்காந்துட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்களை வழி நடத்துவார். இல்ல, நீ உன்னுடைய வேலையை நீ செய், உன் வேலையை நீ தான் செய்யணும். கர்த்தர் நம்ம அதை எதிர்பார்க்கிறார். வேலை செய்துதான் பிழைக்கணும்னு போயிருக்காரு. ஸோ வேலையை செய்ய மனதில்லாத இருக்கிறவன் சாப்பிடவும் கூடாதுன்னு போட்டிருக்கு வேதத்துல. ஸோ இந்த இடத்துல நல்லா படிக்கணும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கனால, கெட்ட காரியத்தினால ஒருத்தனை கொலை பண்ணி ஒருத்தனை செத்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்ஸ்ல சாவாங்க. இதெல்லாம் கர்த்தர்ட்ட வரதில்லை. God never, but he can prevent. When devil manipulates certain things, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தான்னா ஒரு குடும்பத்துல
அவங்க அடிபட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஏன் ஒருவர் ஜெபம் பண்ணுறோன்றான். அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அந்த ஆக்சிடென்ட்ல நடக்கக்கூடாதபடி பார்ப்பார். இது நம்மளால யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முன்னாலேயே ப்ரே பண்ணி வச்சிருக்கணும். ஸோ பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சுதிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ ஒரு குடிகாரன் அவன் சோதிக்கப்படும் போது அவன் எப்போ சோதிக்கப்படுவான்னு யோசனை பண்ணி பார்க்கறாங்க. அவன் சாராய கடை முன்னால போயிட்டு நின்றுட்டு, கர்த்தாவே என்னை ஏன் சோதிக்கிறீர், என்னை ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினீர்? கர்த்தர் நிறுத்தல, நீ தான் நின்ன. கர்த்தர் நிறுத்தவே இல்லை. ஆனா நீயா உன் கால் தேடி போச்சு. உன் கால் தேடி போய் நீ உனக்கு அது மேல ஆசை இருந்தனால நீ அதுகிட்ட போன. அப்புறம் வரும். ரெண்டாவது அதை எடுத்து குடிக்கலான்னு மனசு சொல்லும். பிசாசு ஏவி விடுவான். ஏவி விட்ட உடனே அது உன் தாட்ஸ்ல போடுவான். அந்த எண்ணத்தை போட்ட உடனே நீ குடிச்சிட்டு கர்த்தாவே என்னை ஏன் சோதிக்கிறீர்? தண்ணி அடிக்கிறவனும் சரி, தம் அடிக்கிறவனும் சரி, விபனவும் சரி, எல்லாருமே இதே ரீசன் கொடுப்பாங்க. கர்த்தர் என்னை சோதித்தார். கர்த்தர் சோதிக்கல, நீயே தான் உன்னை சோதிச்சுட்ட. பொல்லாங்கினால் சோதிக்கிறது பிசாசு. ஸோ நீ பிசாசினால் சோதிக்கப்பட்டுட்டு கர்த்தர் சோதித்தாருன்னு சொல்லாத, அது பொய். அப்ப நீ தேவனுக்கு முன்பாக பொய்யனா மாறுறார். கர்த்தர் ஒருவரும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் என்று வேத வசனம் சொல்லிருக்கிறது. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு இழுக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சைனா அவனுக்கு அது செய்யணும்னு ஆசை. இப்ப இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பத்தி படிச்சேன் நான். எவ்வளோ கேவலமா போகணுமோ அவ்வளோ கேவலமா போறாங்க. இன்ஃபேக்ட் yesterday I was reading one article, I was listening to one YouTube video. அதில் இந்த தாய்லாண்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ஜென்சிக்கு இதுக்கு ஆசை கூப்பிட்டு ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டானா. போட்ட உடனே 7,500 ரூபாய்க்கு உனக்கு பட்டாயாவில் கொடுக்குறேன்னு சொல்லி. பட்டாயாவில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஜென்சி கிட்டுக்கு போயிட்டு அதை பார்க்கணுன்னு ஆசை. அங்கே போய் நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. மாட்டிக்கிட்டு கடைசியில் கவர்மெண்ட் ஆஃப் எப்படியோ தப்பிச்சு தமிழ் சங்கம் ஏதோ காப்பாற்றிச்சு போல் இருக்கு. என்னமோ காப்பாற்றி உள்ளே வந்துச்சு. இல்லாட்டி செம்ம அடி அங்கே போயிட்டு. இந்த மாதிரி அவங்களா தான் மாட்டுறது. ஏன் அவங்களுக்கே புரியணும். 7,500 ரூபாயில் உன்னால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு உன்னால் ஒரு டின்னர் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு 7,500 ரூபாய் ஆகிடும். 5 ஸ்டாரோ 7 ஸ்டார் ஹோட்டல்லையோ நீ போய் சாப்பிட்ற. ஸோ இப்படி சாப்பிடும் போதே செலவழிக்கிறது. நீ எப்படி இங்கேருந்து பேங்காக் போக முடியும்? பேங்காக் போயிட்டு அங்கேருந்து பட்டாயாவுக்கு போக முடியும்? ஸோ இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். அது மாட்டிக்கிறது, இச்சையினால இழுப்புண்டு மாட்டிக்கிட்டு கையோ கர்த்தாவே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இதுக்கு ஜோபம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜோபம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதிகமா பணம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு போவான். தான் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றேன், ஷேர் மார்க்கெட்ல விடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லா பணத்தையும் இழந்த பிறகு கடைசியில் கர்த்தர் என்னை சோதித்தார். நான் கர்த்தர் சோதிக்கவே இல்லை. நீ உனக்கு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்த, அதனால உனக்கு இது பண்ற. அதனால குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் யூடியூப்ஸ்ல வழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருங்க எல்லாத்திலையும். ஸோ இந்த இடத்துல சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு இசிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப பின்பு இச்சையானது கற்பந்தரித்து, இட்ஸ் a process, again it becomes a process. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்ப ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் கோட் பண்றதுக்கு நீங்க மன்னிக்கணும். ஆனா இதை சொல்லிதான் ஆகணும், வேற வழியில. ஒரு இளைஞ வாலிப பெண்ணை பார்த்து ஒரு பையன் என்ன பண்ணுவான், உன்ன மாதிரி ஒரு அழகு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லுவான். பொய்ய சொன்ன உடனே இவ மயங்கிடுவான். கடைசியில எல்லா வித தவறான ஆக்டிவிட்டிஸும் நடந்து இவன் நினைச்சுப்பா இவன் தான் அவன் உலகம் எல்லாம் நினைச்சுப்பா. கடைசியில ஒரு நாளைக்கு அவளை சீரழிச்சிட்ட பிறகு
he will make her pregnant. Then once she has become pregnant, this fellow will not take the responsibility. He will dump her and go. அப்புறம் நான் வந்து இழந்து போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். யார் இழக்க சொன்னது? நீ ஒருத்தன் அப்படி சொல்லும் போது நீ உனக்கே தெரியும் அவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா. அவ்வளவு தூரம் யோசனை பண்றதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை கர்த்தர்கிட்ட தான் போய் பார்க்கணும். ஐ எம் டாக்கிங் அபவுட் உலகத்தில் இருக்கிற மக்களோட பேசல, ஈவன் கிறிஸ்டியன் வேர்ல்டில் பேசுறேன், கிறிஸ்டியன் வேர்ல்டில் இருக்கிறவங்களோட பேசுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. இல்லை, ஏமாத்தல, நீங்க தான் ஏமாத்தீங்க. ஒருத்தர் ஏமாத்துறானா ஏமாத்துறதுக்கு ஒட்டிங்க. ஸோ பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாவது மரணத்தை பிறப்பிக்கும். டெத் சென்டென்ஸ் வில் கம் ஒன்ஸ் அந்த பாவம் பூர்ணமாகும் போது. இந்த ப்ராசஸ் வில் டைம். இப்போ வந்து நேற்று இன்னொரு ஆர்டிக்கிளும் படித்தேன் நான். தட் இஸ் இதெல்லாம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன் இதெல்லாம். அப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் பெங்களூர்லேயும் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்னு படித்தேன். இது முந்தி ஒழுக்கத்தை குறித்து நம்ம படித்தோம். ஹெச்ஐவி வந்தால் என்ன பண்ணும், ஒரு காலத்தில் உயிர் போயிடும்ன்ற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, பரவாயில்ல,